இயேசுவே உம்மை இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் போது அவர் கல்வாரி செல்லும் முன்னே இறந்துவிடக்கூடும் என்பதற்காக சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் வலுக்கட்டாயமாக உதவிக்கு அழைக்கப்பட்டார். அன்று அவருக்கு உதவ அவர் அருகாமையில் நாங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிறகு இயேசுவின் மீட்பு பணியில் அவருடன் தோளோடு தோளாக இருந்த சீடர்களில் நானும் ஒருவன், அந்திரேயர். திருமுழுக்கு யோவானோடு பயணித்த நான் இயேசுதான் மெசியா என்று அறிந்து அவரோடு பயணித்தேன். இயேசுவின் துன்பகரமான சிலுவை பயணத்தின் போது பயந்து ஓடி மறைந்து விட்டேன். பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிறகு அவரது மீட்பின் பணியை உலகமெங்கும் பறைசாற்றி அதனால் வந்த பல சவால்களை எதிர்நோக்கினேன். இன்று அழைக்கப்படும் ரஷ்யா, ஜார்ஜியா, இஸ்தான்புல் போன்ற பல நாடுகளுக்கு சென்று இயேசுவின் போதனைகளை போதித்து அதனால் மக்களிடம் பல எதிர்ப்புகளை சந்தித்தேன். கல்லால் எரிந்தும் துரத்தப்பட்டேன். இறுதியில் கிரீஸ் நாட்டில் போதிக்கும் போது அந்நாட்டு மன்னன் இயேசுவை பற்றி போதிப்பதை நிறுத்த சொல்லி மிரட்டினான். இங்க பாரு, கிறிஸ்தவத்தையும் விட்டு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் முன்னாடி மறுதளிச்சிரு, உன்னை உயிரோட விட்டுடுறேன். இல்லைன்னா உனக்கு மரணம் நிச்சயம். உன்னை சித்திரவதை செஞ்சு தூக்கில போட்டுருவேன் என்று மிரட்டினான். அந்திரேயா உடனே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா உயிரே போனாலும் நான் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்றார். உடனே அவரை கைது செய்து 7 சவுக்கடிகள் கொடுத்தார்கள். இப்போவாது மறுதளிக்கிறியா என்று கேட்டபோது, அதான் சொன்னேனே, உயிரே போனாலும் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். இவன் சரிப்பட மாட்டான், இயேசுவ மாதிரி இவனையும் சாகடிக்கணும் என்று சொல்லி அந்திரேயா முதிர் வயதானவர் என்று கூட பார்க்காமல் எக்ஸ் வடிவத்தில் உள்ள சிலுவையில் அவரை அறைய உத்தரவிட்டான். என்னை சாட்டையால் அடித்து குறுக்கு நெடுக்கான சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இயேசுவின் மீட்பு பணியில் அவருக்காக வேத சாட்சியாக இருந்து பல விசுவாசிகள் இயேசுவை பின்பற்ற நானும் உதவினேன் என்ற மகிழ்ச்சியோடு என் ஆவியை கையளித்தேன்.